உறவினர்களுக்கு வேத வசனத்தை இந்த 2 கையால் அவன் இந்த செல்வன் முதல் ஷேர் பண்ணி அனுப்புறது அவன் வேலை. விடிய விடிய அவன் வேலையே அதுதான். அதில் கிடைக்கிற ஒரு ஆத்ம சந்தோஷம் அவனுக்கு வேறு ஒன்றிலும் இல்லை. ஆகவே இப்பொழுது அந்த சுவிசேஷத்தை செல்போன் வழியாக இந்த மாடு மாதிரி 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு தவழ்ந்து நிற்கிறவன் அதை செய்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் மகா பெரியது. கையை தட்டுங்க. அவன் சோர்ந்து போகலை. தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதில் அவனுடைய பலவீனத்தை அவன் பார்க்கிறது இல்லை. தன் குடும்பத்தினுடைய பஞ்சத்தை அவன் கவனிப்பதில்லை. ஏதோ சில நண்பர்கள் ஏதாவது உதவி செய்வார்களா, அதான் அவனுடைய அன்றைய காலகட்டம். எதை குறித்தும் கவலை இல்லை. வயதுக்கு வந்திருக்கிற சகோதரியை குறித்து கவலை இல்லை. வயதான தாயை குறித்து கவலை இல்லை. ஏனென்று சொன்னால் யெகோவா தேவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற சந்தோஷம்தான் இப்பொழுது அவனுடைய முகத்திலே பிரகாசிக்கிறது. எதை குறித்தும் கவலை இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவ மணிக்கணக்கால் ஆராதிப்போம், வருடக்கணக்கால் ஆராதிப்போம். நமக்குள்ள விசுவாச குறைச்சலும் சோதனையை சகிக்கிற பாக்கியம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறபடியினால் எப்பொழுதும் துக்கரோகத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். முகத்தில் என்ன எல்லா துக்க ரேகையும் ஓடும். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார்னு சொன்னால் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த சகோதரனிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே பாவி மனந்திருந்தும் போது ஏற்படுகிற சந்தோஷம். இப்போ விக்கிரகத்தை வழிபட்டவன் அதை விட்டு விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்து அறிந்து ஏற்றுக்கொள்கிற சுகம் இருக்கிறதே, அது மகா பெரிய சுகம். ஆனால் பிறப்பிலே கிறிஸ்தவம், நம்மகிட்ட என்ன விசுவாசம், பிறப்பிலே கிறிஸ்தவம், நம்மகிட்ட என்ன 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 சோதனை வந்தால் நம்ம சகித்து கொள்கிற சுபாவம் இருக்கிறது. உலகமே முடிஞ்சு போகிற மாதிரி அழுகிற ஒரு சுபாவம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படியானால் நாமெல்லாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்துக்குரியவர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை பொறுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை இழக்கக்கூடாது. சோதனை சகித்து கொள்ளணும். அவர் சொல்வார், என் பிள்ளையை நான் சோதிப்பேன், அது என்னுடைய உரிமை. நீங்கள் சோதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சோதிக்கிறவன் பாக்கியவான், சோதிக்கப்படுகிறவன் தான் பாக்கியவன், சோதிக்கப்படாதவன் துன்மார்க்கன். ஆகவே பாவிகளை யாரானாலும் பாவிகளை திட்டாதீங்க. அவன் மனந்திருந்த வேண்டிய பாத்திரங்கள், அவள் தேவனை அறிய வேண்டிய பாத்திரங்கள், இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்கிற புதிய மண்பாண்டங்கள். ஆகவே பாவம் செய்தவன் தான் தேவனை அதிகமாய் அறிந்து கொள்கிறான். பாவம் செய்யாமல் பிறப்பிலே ஆண்டவர், பிறப்பிலே ஆண்டவரை தேடுகிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் போகிறது ரொம்ப கடினமான காரியம். அதில் உற்சவமாக கையை தட்டுங்க. ஏன்னா ஒரு முறை பாவம் செய்தவன் மனந்திருந்தி வந்த பிறகு மறுமுறை அதில் பிரவேசிக்க மாட்டான். பயம், தேவனை கண்டுள்ள பயம் உண்டாகும். ஆனாலும் பிறப்பிலே இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு தேவனை குறித்துள்ள பயம் இருக்காது. இருக்குமா? இருக்குமா பிரதர்? இருக்காது. இப்போ இன்றைக்கு வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22, 23 அதை வாசிக்கலாமா? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயிருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிறவனை போல் இருப்பான். அல்லேலூயா. ஆகவே நம்ம திருவசனத்தை பிறப்பிலிருந்தே கேட்கிறோம், பிறப்பிலிருந்தே கேட்கிறோம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டிருக்கிறோம் என்ன கேட்டால் ஒன்றும் இல்லை. எத்தனை ஆயிரம் பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறீர்கள்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் கர்த்தரத்தில் கேட்டு வாங்குற பிச்சைக்கார விசுவாசிகளை போல் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கடுமையாக சொன்னனோ, கோபம் இருக்கிறதோ, அதான் உண்மை. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் சொல்லுவேன்.
கர்த்தருக்குன்னு என்ன செஞ்சீங்க இந்த உலகத்தில்? தேவனுக்கு என்ன செஞ்சீங்க? ஏழைக்குன்னு என்ன செஞ்சீங்க? ஒன்றும் இல்லாதவனுக்கு என்ன செஞ்சீங்க? முடவனுக்கு என்ன செஞ்சீங்க? கூடனுக்கு என்ன செஞ்சீங்க? செல்ஃபோனை வச்சு படம் பார்க்குறீங்க. செல்ஃபோனை வச்சு 10 பேர் சுவிசேஷம் அறிவிக்க முடியுதா? ஆனால் எதுக்கு 35,000 செல்ஃபோனு, 65,000 செல்ஃபோனு? தூக்கியெல்லாம் உண்டியல் இட்டு போங்க, ஏலம் விட்டுருவோம். கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படணும். ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று வாழணும். அவன் வாழ்கிறான் பாருங்க, 2 கால் இல்லாதவன். படுத்துட்டு இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவான். அது கிட்டத்தட்ட பகல் முழுவதும் தொங்கிக்கிட்டு தான் நிற்பான். அந்த கம்பியிலே நிற்பான், மாடு நின்ன மாதிரி நிற்பான், வௌவால் மாதிரி. அவனுக்கு இருக்கிற விசுவாசம், அவனுக்கு இருக்கிற சுவிசேஷ தாகம் இந்த கிறிஸ்தவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நமக்கு எப்போ பார்த்தாலும் தேவை. அவன் எதை குறித்தும் கவலைப்படலை. 1 சென்ட் நிலம் கூட கிடையாது, இருக்கிற 5 சென்ட் நிலம்தான். எதை குறித்தும் கவலை. நமக்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருப்போம், இல்லை மாறி வீடு வச்சுருப்போம். நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. ஆகவே உலக்க போட்டு அடிக்கிறது என்ன எல்லாம் உங்களை மாதிரிப்பட்டவங்களை. ஒரு சும்மா கையை தட்டுங்க. உரலை போட்டு ஆட்ட வேண்டியதும் உங்களை தான். என்ன தேவர் ஆட்டி முடிச்சிட்டாரு, ஆட்டி முடிச்சிட்டாரு, அரைச்சிட்டாரு. இனி உங்களை தான் அரைக்கணும். ஆகவே விசுவாசத்தை விட்டுவிடும் பொழுது நமக்கு துக்கம் வருகும். என்ன சோதனை வந்தாலும் கர்த்தர் தருகிற சோதனை சகித்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் நமக்குள்ளே வந்துடுவார். நமக்குள்ளே வந்தாச்சுன்னா நமக்குள்ள பலன் வரும், பலவீனம் போகும். அவை பலவீனமான பெண்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சும்மா கையை தட்டுங்க. பலவீனமான பெண்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கவலை என்ற இது மறைந்து போயிடும். இந்த உலகத்தை குறித்துள்ள பாடுகளை குறித்து ஒளிந்து போயிடும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் நமக்கு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் துக்கம் இருக்கான்னா அந்த கிறிஸ்தவம் உள்ளே இருக்கான்னு அர்த்தம். எப்பவும் சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி. பிலிப்பு 4:4 என்ன சொல்லுது? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. கிட்னி வியாதி, கிட்னியே இல்லைன்னு வைங்களா, சந்தோஷமாக இருங்க. 2 கிட்னி இல்லைன்னு வைங்களேன், சந்தோஷமாக இருங்க. ஹார்ட்டே இல்லைன்னு வைங்க, சந்தோஷமாக இருங்க. இல்லை ஏதாவது உறுப்பு பழுதடைஞ்சுன்னு வைங்களா, சந்தோஷமாக இருங்க. அதானே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், உனக்குள்ள நான் இருக்கிறேன், வேறு என்ன வேணும்? குருடர்களை பாருங்கள். இன்றைக்கி நிறைய குருடர்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். காதால் கேட்டு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இந்த திருவண்ணாமலை சைடில். ஆனால் அவங்க சொல்லும்போதே வார்த்தையில் பிழை உண்டாகும். பிரதர் அவங்க டிவியை தான் நாங்கள் எப்போ பார்த்தாலும் பார்ப்போம், ஆனால் எனக்கு கண்ணு தெரியாது. அப்போ நீங்கள் இப்போ கண்ணு தெரியாது, நீங்கள் எப்படி பிரதர் நீங்கள் பார்க்குறீங்க? அது கேட்கிறோம், கேட்கிறதுனால பார்வை அடைகிறோம். ஆவிக்குரிய பார்வையை பெறுகிறார்கள். மெழுகுத்திரியை பாருங்க, கொளுத்தி வைங்க. இவ்வளோ வண்ணத்தில் ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி வைங்க, கொஞ்ச நேரம் தாண்டும் என்ன ஆகும்? ஒளியை கொடுத்துட்டு அதை அணைஞ்சு போயிடும். கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் ஏன் இருக்கணும், பிரகாசிக்கணும். ஏசாயா 60:1 என்ன சொல்லுது? எழும்பி பிரகாசி. எங்க? உன் வீட்டில் அல்ல, ஆண்டவருடைய வீட்டில் எழும்பி பிரகாசி. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசின்னு அர்த்தம். நீ வேலைக்கு போ, சம்பாதின்னு சொல்லலை, கர்த்தருக்காக ஓடு. இதான். ஆகவே நீங்கள்லாம் மாறணும். அப்போ உங்கள் வீடெல்லாம் மாறும். நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கும் பொழுது வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்து நிற்கும். நம்புறீங்கன்னா கையை தட்டுங்க. வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்தை விதைக்க ஆரம்பித்தால் வீட்டுக்குள்ள துக்கம் இல்லை. இனிமேல் வீட்டுக்குள்ள சாத்தானும் இல்லை. சாத்தான் வந்தால் வந்துடுவார் ஆண்டவர். புதுக்கடைக்கு போன தேவன் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரா? வருவாரா இல்லையா? வருவாரா இல்லையா? இந்த ஜீவ ஒளிக்கு வந்தவர் உங்கள் வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரா? நானும் சென்னையில் ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாகி ரோட்டோரமாக பிச்சைக்காரனை போல் ஒரு இட்லியை 2 பேரும் வாங்கி சாப்பிட்டு அது இவ்வளோ கொடுக்கல. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாட்டி சாப்பிட்டு தின்னு திருப்தி அடைந்து கொண்டு இருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது.
கைவிட்டார். இதோட சோதனை வேறு என்ன இருக்கும்? பயங்கரமான சோதனை. அந்த சோதனை காலத்திலும் நான் என்னுடைய விசுவாசத்தை இழக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை. என்னுடைய 2 ஆயுதம் அதுதான். என்னுடைய பொக்கிஷமே இப்போவும் அப்படி தான். என்னுடைய 2 பொக்கிஷம், ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று விசுவாசம். நம்ம வேதத்தை படிப்போம், கர்த்தர் கைவிட மாட்டார். அதை பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வாழ்க்கைக்கு வச்சுக்கிடல. நான் வச்சுருந்தேன், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனாலும் எல்லாம் திரும்ப வந்துடும் ஒரு நம்பிக்கை எனக்கு. விசுவாசம், விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசம் இல்லாதவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஓடும். அவை எது வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டிய காலம். நொறுங்கி போன காலத்திலும் கூட நான் கற்பனை கோட்டைகளை கட்டுகிறேன். மறுபடியும் இழந்த பத்திரிகை அச்சிட வேண்டும், மறுபடியும் பணக்காரனாக வேண்டும், ஆக பிறகு கோடீஸ்வரனாக வேண்டும் என்பதுதான் ஒரு ஆசை. ஆண்டவர் எனக்குள்ளே வந்து விட்டார். ஆனாலும் விஷயம்தான். அப்போ சொன்னார், வீட்டுக்குள்ளேயே வந்தார், வாடகை வீட்டுக்குள்ளேயே வந்தார். நம்ப முடியுமா? பிறர் சொன்னால் நம்புவாங்க, நான் சொன்னால் குறிப்பாக நம்புவாங்களா? ஸ்பெசிஃபிக்காக நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்தார், வந்துட்டு சொன்னார், நீ விட்டுட்டு வந்தியே இந்த இடம், அதாவது இந்த இடம், இப்போ நம்ம நிற்கிற இடம் வெறும் 5 சென்ட், அது இல்லை, அந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடியெல்லாம் கொஞ்சம் போச்சு, இப்போ 4.25 சென்ட். ஏன் விட்டுட்டு போனேன்னு சொன்னால், இந்த இடத்தையும் சகோதரர்கள் ஆக்கிரமிப்பதற்கு என்னை கொலை செய்கிற அளவிற்கு அவர்கள் திராணியுடையவர்களாக மாறிவிட்டார்கள். சகல மந்திரவாத்தியம் வைத்து ஊர் விட்டு ஓட்டி விட்டாங்க. நாங்கள் ஓடி போயிட்டோம். அங்கேருந்து இந்த ஊருக்கு வர்றது பயம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எந்த இடத்திலிருந்து ஓடி வந்தாயோ அந்த இடத்துல நான் நிற்கிறேன், போய் 4 மாடியை கட்டு என்று சொன்னார். உற்சாகமா கையை தட்டுங்க. 4 மாடியை கட்டுன்னு சொன்னார். எங்கிட்ட இருப்பது என்ன? ஒன்றுமே கிடையாது. 1 ரூபா தான் இருந்தது. அதுக்கு 2 இட்லி வாங்கி 2 பேரை சாப்பிட்டோம். அப்புறம் ஐ ஆம் ஜீரோ. ஜீரோயை பார்த்து சொல்கிறாரு, போய் கட்டுன்னு. அப்போ இது ஒரு சோதனையா, விசுவாச பரீட்சையா? சொல்லுங்க பார்ப்போம். விசுவாச பரீட்சை. இப்போ என் மனைவிட்ட இதை சொன்னால் பணம் பருவம் கட்டலாம். அப்படிதான் அந்த பெண்களுடைய இயலாமை அப்படிதான். அது ஊழியக்காரியாக இருந்தாலும் சரிதான். நான் ஆமேன்டேன், அவ்வளோதான். ஒரே வார்த்தை. வந்தோம், வந்து முதல்ல 1 கம்பி தான் வாங்கினோம். அன்னைக்கு ஒரு கம்பி 375 ரூபா, 16 mm கம்பி. அது வண்டியில் கொண்டு வரணும்னா 100 ரூபா வாடகை வாங்கிடுவான். அது இல்லை, அந்த 1 கம்பியை வாங்கி 1 முனையை நானும் 1 முனையை என் மனைவியின் தோளிலே வைத்து கொண்டு இதே ஊரில் நடந்து வந்து கொண்டு விட்டோம். அந்த 1 கம்பி தான் துவக்கம். இன்றைக்கு அருமையாக 4 மாடி. ஆகவே ஒன்றுமில்லாதவங்களை அவர் நல்லா சோதிப்பார். ஏன்? ஒன்றுமில்லாத உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு. அப்போது நீ விசுவாசத்தை இழப்பாய். ஆனால் என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அப்போ ஆண்டு சொல்லுவார். இப்படி தான் சொல்லுவார். நிர்மூலம் தரும். நீங்கள் வீட கட்டி பாருங்க, தொடங்கி பாருங்க, முடிக்கிறது அவராக இருப்பார். கையை தட்டலாம். எல்லாம் வந்தவரை கட்டலாம்னு நினச்சிங்கன்னா இருக்கிற இடத்துல தான் இருக்க முடியும். ஆமை கூட ஓடி ஜெயிக்கும், முயல் ஓடி தோக்கும். இதுதான் வரலாறு. இல்லையா? விசுவாசம் உள்ளவன் ஆமைக்கு சமம், விசுவாசம் இல்லாத முயலுக்கு சமம். முயலும் ஆமைக்கு கதை தெரியுமா உங்களுக்கு? என்ன என்ன சொல்லுங்க. முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது. ஆறு முதல்ல ஓடி ஜெயிக்கிறதுன்னு. அப்போ முயல் ரொம்ப முதல்ல வேகம் நடந்தாலும் வேகமாக ஓடும் இல்லையா? அது வேகமாக ஓடி ஆமையை பார்த்தா ஆமையை காணலை. உடனே 2 காலையும் விரித்து அதங்க படுத்து தூங்குச்சு.
ஆமை மெல்ல மெல்ல நடந்து கடைசி கட்டத்தை தோண்டிவிட்டது. முயல் முழித்து பார்க்கும்போது ஆமை எட்ட வேண்டிய இடத்தை எட்டிவிட்டது. தூங்குறவன் அவிவிசுவாசி, விழித்திருக்கிறவன் விசுவாசி. உற்சாகமாக கையை தட்டுங்க. நம்மால முடியாது என்ற வார்த்தையை வைக்கக்கூடாது. ஆமை சொல்லியிருக்கணும், முயலே நீ வேகமாக குதிரை மாதிரி ஓடுவ, நான் எறும்பு மாதிரி நகருவேன், உனக்குப்பெல்லாம் ஓட முடியாதுப்பா. இன்னும் ஆமை சொல்லலையே. ஓட்ட பந்தயத்து ஆமை ரெடி, முயலும் ரெடி. உலகம் சொல்லும், ஆமை உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, அவனுக்கு அப்போ ஓடி தப்ப முடியுமா இன்னும் சொல்லும். ஆனால் ஆமா சொல்லலை, நான் ஓடக்க தான் ரெடின்னு தாச்சு, ஓடிச்சு, அது ஜெயிச்சுது. அதே மாதிரி முடியாதென்ற வார்த்தை கிறிஸ்தவனுடைய அகராதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அது இருக்கக்கூடாது. என்றால் சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர் நமக்குள்ள இருக்கும்போது ஏன் ஜெயம் நமக்கு கிடைக்காது? ஏன் நம்மால முடியாது என்ற கேள்வியை எழுப்பி பாருங்க. அவர் நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்லுங்க. உண்மையிலே இருக்க மாட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்குள்ளே இல்லை, ஆனால் நீங்கள் எப்போதும் சொல்லு ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காங்க, சும்மா ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன நினைப்பார்? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்ப்பார், என்ன நான் அவளுக்குள்ளே இருக்கிறேன்னு சும்மாவே சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் போய் உட்காந்துருவோன்னு நினச்சி உட்காந்துருவார். உங்கள் விசுவாசத்தை கண்டு வருவார். 38 வருஷம் முடங்கி கிடந்தவனை தேடி போனாரா இல்லையா ஆண்டவர்? இல்லையா? அவன் எழும்பி ஓடுனானா? அவனுக்கே தெரியும் 38 வருஷமா அவன் இருந்தாலும் இந்த குளத்துல போய் விழ முடியாது. அதுவும் என்ன சொல்றாரு? அதிவேகமாய் ஓடுகிறவன் ஒருவன் மாத்திரமே விழுந்து சொஸ்தமடைய முடியும். காட்டு தீ போல் பரகிறது விடுதலை.